Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 3 of the revised PGTRB syllabus, and we are discussing P.B. Shelley's Adonais, which is a pastoral elegy written to mourn the death of John Keats. Upper P.B. Shelley, Lord Byron, Keats. இவங்க மூணு பேருமே they were romantic poets considered to be the second generation romantics. இப்போ ஜான் கீட்ஸ் இறந்ததற்காக பிபி ஷெல்லி வந்து இரங்கற்பா ஒன்று எழுதிட்டு இருக்கிறாரு. அதுல 6வது ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் நம்ம இருக்கோம். இப்போ 6வது ஸ்டாண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. என்ன அப்படின்னா பட் நவ் அப்படின்னு தொடங்குறாரு. என்ன அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப புகழின் உச்சத்திலே இருந்த ஒரு மனிதன் ஓர்ட் அப்படிங்கிற ஒரு ஃபார்மை அந்த 17th 18th செஞ்சுரியில ரிவைவ் பண்ண ஒரு மனிதர் ஜான் கீட்ஸ். அண்ட் அடுத்த லைன் பாருங்களேன், அடுத்த வேர்டு ஃப்ரேஸ், thy youngest dearest one has perished, thy youngest son, the dearest one. அப்ப who are the eldest sons அப்படின்னா அவர் தன்னையுமே வந்து உரையாவுடைய மகனாக பாவித்துக்கிறார் பிபி ஷெல்லி. ஒரே அம்மாவுக்கு பிறந்த 3 பிள்ளைகள். யார் அந்த 3 பிள்ளைகள்? செகண்ட் ஜெனரேஷன் ரொமான்டிக்ஸ். யுரேனியாவுக்கு 3 பிள்ளைங்க இருந்தாங்க. அதுல அந்த குரோனாலஜியை நீங்க வீட்டுல போய் பார்க்கணும். among the 3 who is the eldest? அப்ப பிபி ஷெல்லி, லார்ட் பைரன், and then the last one is ஜான் கீட்ஸ். அவனுடைய youngest fellow, youngest son, dearest son has died. The nursling of thy widowhood. நீ விதவை ஆயிட்ட, ஏன் உன்னுடைய ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. யாரு? யுரேனியாவுடைய ஹஸ்பண்ட். மித்தாலஜி பக்கம்லாம் போவேனா, இங்க யுரேனியா இஸ் த மதர் ஆஃப் 3 children. அந்த 3 பேருக்கும் அப்பா யாரு அப்படிங்கும்போது கொஞ்சம் அப்படி லிட்டரரி கனெக்ட் பண்றாரு. ஜான் மில்டன் இஸ் டேக்கன் ஆஸ் த ஃபாதர். அண்ட் அவருடைய ஸ்டைல தான் என்ன பண்ணாரு அப்படின்னா என்டிமியன்ல யார் இமிட்டேட் பண்ணியிருந்தா? மில்டன்ஸ் ரைட்டிங் ஸ்டைல் வாஸ் ஆக்சுவலி imitated by John Keats in his work Endymion. Okay, did you get that, teachers? Did you understand? Yes, John Keats உடைய ஸ்டைல, அப்பாவுடைய ஸ்டைல, அவர் வந்து நாட் பயாலஜிக்கல் ஃபாதர். நம்ம அந்த மாதிரி ஒரு பெரிய தப்பு பண்ணிடக்கூடாது. ஜான் கீட்ஸ் வந்து மில்டனை தனது இலக்கிய மானசீக தந்தையாக ஏற்றார். ஏன்? அவருடைய ரைட்டிங் ஸ்டைல் இவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால அவரோட ரைட்டிங் ஸ்டைல இவர் இமிட்டேட் பண்ணாரு. அப்ப he was the literary heir of Milton. அப்பாவுடைய ஸ்டைலு பையனுக்கு பிடிச்சிருந்தது. அந்த லிட்டரரி ஸ்டைல இவர் இமிட்டேட் பண்ணாரு. அந்த இமிட்டேஷன்ல அப்பா மாதிரி இவரால சிறப்பா பண்ண முடியல. இருந்தாலும் அவரு அவர் அட்டாக் பண்ணாரு இல்லையா, அதை அப்ரிஷியேட் பண்ணல இந்த கிரிட்டிக்ஸ். அவங்க மோசமா கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு ஸ்டோரி. அவரு இறந்து போயிட்டாரு. யார் இறந்து போயிட்டா? இந்த விதவை தாயின் கடைசி பிள்ளை ஜான் கீட்ஸ் இறந்து விட்டார். ஓகே, அவரு எப்படி இருக்காரு அப்படின்னா அவருடைய பாடியை பார்த்து சொல்றாரு, இங்க பாருங்க எப்படி அவன் வந்து உடம்பெல்லாம் வெளிரி போச்சு, ரத்தமே இல்லாம போச்சு. செத்து போன உடம்புல எப்படி ரத்தம் இருக்கும், அவருடைய பாடி வந்து கொஞ்ச நேரம் டீகம்போஸ் ஆகும், அதனுடைய ஃபேஸ்ல வந்து பிளட் எல்லாம் இல்லாம போகும். அப்ப சொல்றாரு, he grew up like a pale flower. ஒரு கலரே இல்லாத ஒரு பூ போல அவர் மாறினார். ஏன் சார் இந்த கலரே இல்லாத பூ? இங்க ஒரு சிமிலி இருக்கு, லைக் அ பேல் ஃப்ளவர் சிமிலி. why is this comparison used here அப்படின்னா he was suffering from tuberculosis, TB. அப்ப அந்த கலர் பாடி, the skin's color was changing, his body color was changing, like a pale flower by sad maiden cherished and fed with true love tears instead of a dew, most musical of the mourners keep wape anew. அம்மா வந்து, அம்மா நீங்க ரொம்ப அழகா உப்பாரி வைப்பீங்கல்ல, பாடுங்க, உங்க பிள்ளைக்கு ஒரு பாலாட்டு பாடுங்க அப்படின்னு திருப்பியும் ஒரு ரெஃப்ரெயின். Thy extreme hope. Who was the extreme hope of Urania? Who was the extreme hope? அவன் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருந்தேன்ப்பா, நீ தான் உங்க அப்பா போல வருவேன்னு, ஆனா நீயும் என்ன நடுவுல டாத்துல விட்டுட்டு போயிட்டியே தங்கமே அப்படின்னு அவங்க அழுகுறாங்க.
உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், ஜான் கீட்ஸ். நீ தான் மில்டன் போல வருவாய் என்று நான் நினைத்தேனே, ஆனா நீயும் இப்படி போயிட்டியே. இந்த 3 பேர்ல நீ தானே ரொம்ப நல்லா எழுதக்கூடியவன். எப்படி பாருங்க, இவரும் ஒரு ரொமான்டிக் போயட், இருந்தாலும் கொஞ்சம் கூட ப்ரைடு இல்லாம, ஒரு செல்ஃப் ப்ரைடு இல்லாம, எவ்வளவு ஹம்பிளா ஜான் கீட்ஸ மேல கொண்டு போய் அப்படியே எலவேட் பண்றாரு பாருங்க. அதுதான் பிபி ஷெல்லி ஜான் கீட்ஸ் மேல வச்சிருந்த அன்பு, பாசம், நேசம். இப்ப தன்னுடைய நண்பனை அப்படியே பெருசா சொல்றது. இந்த 3 பேர்ல இந்த பைரன், கீட்ஸ், பிபி ஷெல்லி, கீட்ஸ்ல யாரு பெருசுன்னு கேட்டா கீட்ஸ் தான் பெருசு அப்படின்னு ஓப்பனா அக்னாலேஜ் பண்ணிக்கிறாரு. இவன் மேல தானே நம்பிக்கை வச்சிருந்தீங்க, இவன் தானே லவ்லியஸ்ட் நினைச்சீங்க, இவன் தானே லாஸ்ட், ஹீ வில் ப்ளூம். ஒரு அழகான பூ, நல்ல பூத்து குலுங்குவான்னு நினைச்சுக்கிட்டு இருந்த பூ, அப்படியே அந்த எக்ஸ்டெண்டட் மெட்டஃபர் போகுது பாருங்க. The metaphor of a flower, an unblossomed flower. Who was the unblossomed flower? Unblossomed flower யாரு? Keats. John Keats was unblossomed flower. அவன் பூத்து சூப்பரா குலுங்கி இருக்கணும். ஆனா என்ன நடந்துச்சு, அந்த பூ வந்து மலர்வதற்கு முன்பு என்ன பண்ணுது, மொட்டிலேயே அது கிள்ளப்பட்டது, முளையிலேயே கிள்ளப்பட்டது. எவ்வளவு மோசமா. Okay, died on the promise of the fruit. He was a very promising writer, ஒரு நல்ல ரொமான்டிக் போயட், நல்ல சிறப்பா பெரிய மரமாக வளர்ந்து நிறைய காய்த்து, சில செடிகள் 60, சில செடிகள் 80, சில செடி 100ஆக பலன் கொடுக்கும்னு பைபிள்ல சொல்லப்பட்டது. விதைப்பவர் ஓமையில the parable of the sower. ஒரு சோவர் வந்து போற வழியில அப்படியே விதைச்சிட்டு போனாரு. அந்த நிலத்துல இருந்தது, அந்த பாதையில விழுந்தது, என்ன போச்சு, காக்காய்கள் வந்து போச்சு. சில இது முள்கள் நடுவுல விழுந்துச்சு, அது நசுங்கிருச்சு. நல்ல நிலத்தில் விளைந்தது. அந்த விழுந்த செடிகள்ல சில 20%, சில 60%, சில 80, 100. இவரு 100% காக்க வேண்டிய மரம் சார். ஆனா சின்ன செடியா இருக்கும்போது அந்த பக்கம் வந்து ஆடுங்க அதை மேய்ஞ்சிருச்சு. அந்த செடியை, அந்த செடி வந்து ஒரு பெரிய விருட்சமாக வளர இருக்கும் ஒரு செடியை கிள்ளி போட்டது யாரு? Who was the one who actually nipped this tree? Would be big tree. யாரு? கிரிட்டிக்ஸ். அப்ப கிரிட்டிக்ஸ வலி நடுக்க திட்டிக்கிட்டே போறாரு பிபி ஷெல்லி. பாவி பயிலுக, நாசமா போனவங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு. He is a promising child. He is a promising tree. அது அங்கேயே இருக்கு பாருங்க, அந்த இமேஜ், இன்பில்ட் இமேஜ் தான் எல்லாமே, கண்டினியூஸ் இமேஜ். அப்படியே ஃப்ளவர் வேர்ல்டுல இருந்து இருக்கிறாரு ட்ரீ. இந்த சின்ன செடியை வளர விட்டுருந்தீங்கன்னா ஒரு பெரிய ஆலமரமா வந்திருக்கும். அதுல நிறைய பறவைகள் என்ன பண்ணிருக்கும், தங்கி இலைப்பாரி இருக்குமே. ஆனா இன்னைக்கு அந்த செடி இல்லாம போச்சே. தென் அழகா திருப்பி இமேஜரி பாருங்க, எல்லாமே விஷுவல் இமேஜரி. விஷுவல் இமேஜரி என்ன இமேஜரி பயன்படுத்திருக்காருன்னு கேட்பாங்க. என்ன இமேஜரி பயன்படுத்திருக்காரு? காட்சிப்படுத்துதல், விஷுவல் இமேஜரி. இயற்கை, அந்த நேச்சுரல் வேர்ல்டுல இருந்து நிறைய இமேஜஸ் எடுத்திருக்காரு. விஷுவல் இமேஜரி இஸ் பீயிங் யூஸ்ட். அழகா சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு பாருங்க, அப்படியே ஜான் கீட்ஸ எதற்கு ஒப்பிட்டு இருக்காரு? broken lily. Again a metaphor. John Keats is the broken lily. Lily flower symbolizes purity. தங்கமே, அவ்வளோ நல்ல செல்லம் இது. ஆனா இந்த செல்லம் இன்னைக்கு என்ன ஆச்சு, உடைந்து கிடக்கிறது, இறந்து போச்சு. The storm is overpassed. இந்த புயலில் சிக்கிய இந்த லில்லி நாசமாய் போனது. யார் அந்த புயல்? What is the storm mentioned here? அப்படி அடிக்கடி கேட்பாங்க. இதுதான் கொஸ்டினா வரும். What was the storm that broke the lily? The lily is John Keats. What is the storm? அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். Critics. they are the critics. The critics என்ன பண்ணானுங்க, அந்த வீணா போனவனுங்க, நாய்ங்க, இவரை வந்து அடிச்சு நொறுக்கிட்டாங்க. கிரிட்டிசிசமே அவரை நொறுக்கிருச்சு. So it's a symbol. Storm is a symbol to denote criticism. Right? Did you follow that? ஏதாவது டவுட் இருக்கா இது வரைக்கும்?
No, sir. எக்ஸாக்ட்லி எத்தனாவது லைன்ல அங்க முடிச்சோம்? லைன் நம்பர் ஓகே, பிகாஸ் 55 தான் போறோம். ஓகே, right. Is it visible for you? Is the file visible? Okay, we are starting. அப்போ இந்த லில்லி, அழகான லில்லி, நல்ல பூத்து குலுங்கி இருக்க வேண்டிய லில்லி இன்னைக்கு நொறுங்கி போச்சு. நொறுங்கி போய் என்ன பண்ணுச்சு? இறந்தும் போச்சு. இறந்து எங்க போயிடுச்சு? டு த ஹை கேபிட்டல். உடைந்து போன அந்த லில்லி தன்னை மீண்டுமாக முழுமையாக மாற்றுவதற்கு ஒரு இடத்துக்கு போச்சு. சாகிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு ஜான் கீட்ஸ் போனாரு. உடல் வாதையால் அவதிப்பட்டவர், டியூபர்குலோசிஸால அவதிப்பட்டவர் என்ன பண்ணாரு? இந்த டியூபர்குலோசிஸ்ல இருந்து எப்படியும் தான் விடுபட்டு விடலாம் அப்படின்னு எங்க போனாரு? ரோமுக்கு போனாரு. அந்த ரோமை தான் இங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டு தட் ஹை கேபிட்டல். ஹை கேபிட்டல்ங்கிற வேர்டை யூஸ் பண்றாரு. ஏன்? Rome was the headquarters of the church. Am I right, teachers? Italy, Rome, Vatican அங்கதான் இருக்கு. இட்டலி, ரோம்ல தான் இருக்கு. அப்ப டு த ஹை கேபிட்டல் he went. ஹை கேபிட்டல்ல எதுக்கு போனாரு அப்படின்னா, உடைந்து போன நிலையில் இருக்கும் அவர் பரிபூரண சுகம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு எங்க போனாராம்? தன்னை குணப்படுத்தி கொள்வதற்காக ரோமாபுரிக்கு சென்றார். யாரு போனா? திருப்பி இப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்கணும். சார் என்ன சார் இப்படி கேட்கறீங்க அப்படின்னா பதில் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஜான் கீட்ஸ் வந்து தன்னை ரிவைவ் பண்ணிக்கிறதுக்காக 24வது அகவையில் என்ன பண்ணாரு? ரோமை நோக்கி பயணம் போனாரு. ஆனா அவரு அங்க போய் குணமாவதற்கு முன்பு அங்க ஒருத்தர் என்ன பண்ணாரு? இவரை அணைத்து கொண்டார். யார் அணைத்து கொண்டாவான்? த கிங்லி டெத். கிங்லி டெத். காட் இல்ல, காட பாக்குறதுக்கு முன்னாடியே, காட போய் பாக்குறதுக்கு முன்னாடியே டெத் கேம் அண்ட் எம்ப்ரேஸ்ட் ஹிம். வழியில கடவுள் வந்து அவரை தொடறதுக்கு முன்னாடி சாவு வந்து அவரை அணைத்து கொண்டது. அதுதான் இங்க கொடுக்கக்கூடிய இமேஜரி. கிங்லி டெத் keeps his pale coat in beauty and decay. டெத் வந்து அப்படியே இவரை கட்டி பிடிச்சு என்ன பண்ணுச்சு? உள்ள அப்படியே இழுத்துருச்சு. He came and bought with price of purest bread a grave among the eternal. Who அப்படின்னா ஜான் கீட்ஸ். ஜான் கீட்ஸ் என்ன பண்ணாரு? ரோமாபுரிக்கு போனார். அந்த ரோமாபுரியில பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அரசர்கள், பெரிய பெரிய புனிதர்களாம் இறந்து அடக்கம் செய்யப்பட்டார்கள். அப்ப காசு செலவு பண்ணி ஜான் கீட்ஸ் என்ன பண்ணாரு? அந்த ரோமாபுரியில் போய் பெரிய மனிதர்களுக்கு இடையே தனக்கு ஒரு கல்லறையை தேர்ந்து கொண்டார். Did you understand the context? He came and bought. Okay, அவர் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பிரிச்சுவலாவும் இருந்திருக்காரு. He came and bought with price of purest bread a grave among the eternal. அந்த ரோமாபுரியில இருந்த மக்கள் எல்லாம், அதில் இறந்தவர்கள் எல்லாம் இட்டர்னிட்டியில நல்ல பியூர் பீயிங்ஸும் இறந்து போயிருந்தாங்க. மோசமானவங்களும் இருந்தாங்க. ஆனா நல்லவர்கள் மத்தியில் தனக்கென்று ஒரு கல்லறையை தேர்ந்து கொண்டார். So where was John Keats buried? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். Rome. Rome. He was buried in Rome. John Keats went to Rome to die. Went to Rome to die. ஏன் அப்படின்னா அவருக்கு தெரியும் சாவு அண்மையில் இருக்கிறது என்று. அதனால நம்ம இங்க சாகக்கூடாது, எங்கதான் போய் சாகணும்? ரோமாபுரியில தான் சாகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து ரோமாபுரிக்கு போய் பொழைச்சிருவான்னு நினைச்சு போனாங்க. நிறைய பேர் நினைச்சாங்க நான் அவர் சாகுறதுக்காகவே அங்க போயிட்டாரு. Now he is going to address a death. P.V. Shelley. Come away haste while the vault of blue Italian day is yet his fitting Carmel roof, while still he lies as if in the dewy sleep he lay, awake him not. என்ன சொல்றான்? போய் இன்னமும் அவரை டிஸ்டர்ப் பண்ணாத. அவன் தூங்கிட்டான். எங்க தூங்கிட்டான்? ரோம்ல தூங்கிட்டான், கல்லறையில தூங்கிட்டான். இதுக்கு மேல அவனை டிஸ்டர்ப் பண்றதுக்கு ஒன்னும் இல்ல. நீ சீக்கிரமாவே அவனை தொட்டுட்ட, அது தொட்டுதனால செத்துட்டான். இதுக்கப்புறம் போய் அவனை டிஸ்டர்ப் பண்ணாத. I don't want anybody to disturb
my dead friend John Keats. Awake him not. அவன் நல்லா தூங்கட்டும், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். ஏன் மன நிம்மதி இல்லாம இருந்தான்? ஏன் மன நிம்மதி இல்லாம இருந்தான்? அதே கொஸ்டின் தான். Why was John Keats unhappy? Critics Why was he troubled? Because of the criticism. Because of the critics he was. இப்பயாவது அவன் நிம்மதியா தூங்குறான். அந்த கிரிட்டிசிசம் பத்தி அவன் கவலைப்பட மாட்டான். அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. Surely he takes his fill of deep and okay, what is this word? Of his liquid taste, forgetful of all ill. என்ன அப்படின்னா அவனுக்கு நிறைய பிரச்சனை இருந்தது, உடல் ரீதியான பிரச்சனை இருந்தது, மணல் ரீதியான பிரச்சனை இருந்தது. And he has found an escape from all these. What is that? He has entered into the world of oblivion. John Keats has entered into the world of forgetfulness. What is this world of forgetfulness? Death. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிரச்சனைகளை மறக்கிறதுக்கு லிக்விட் எடுத்துக்குவாங்க. வாட் இஸ் a liquid that is mentioned here? நார்மலா என்ன லிக்விட் எடுத்துக்குவாங்க நம்ம ஆட்கள், நம்ம ஊர்ல இருக்கவங்க எல்லாம்? கிரீன் போர்டு தான். கஷ்டத்தை மறக்கணுமா, போவோம் வாட்டர் கட்டிங் அப்படின்னு குவாட்டர் கட்டிங் எடுத்துட்டு அப்படியே மறந்துடுவாங்க. சில பேர் ஸ்லீப்பிங் பில்ஸ் போடுவாங்க. அந்த ஸ்லீப்பிங் பில் கொஞ்ச நேரத்துல அதோட எஃபெக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த பிரச்சனைகள் பெரிய விஸ்வரூபம் எடுத்து வரும். இந்த பிரச்சனைகள் இருந்தெல்லாம் முடிவு அப்படிங்கும் போது சாவு ஒண்ணுதான். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இதை பற்றியான நினைப்பு இருக்காது. அந்த மாதிரி ஒரு நல்ல பங்கு யார் தேர்ந்தெடுத்துட்டா? ஜான் கீட்ஸ். அவனா தேர்ந்தெடுக்கல. நேச்சரே என்ன சொல்லுச்சு, இதுக்கு மேல நீ கஷ்டப்பட வேண்டாம் தம்பி, வா என்னிடம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டுக்குச்சு. He has gone into the deep liquid rest. Liquid rest here refers to anesthesia. ஏன்னா ஒரு டாக்டர் ஜான் கீட்ஸ். நீங்க ஆபரேஷன் பண்ண போறதுக்கு முன்னாடி வலி தெரியாம இருக்கிறது என்ன கொடுப்பாங்க? அனஸ்தெட்டிக்ஸ் கொடுப்பாங்க, அனஸ்தீசியா எடுப்பாங்க. அப்ப இங்க பாத்தீங்கன்னா மெடிக்கல் டேர்ம் யூஸ் பண்ணி இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா அந்த மனுஷனுக்கு அந்த அனஸ்தீசியாவை பத்தி தெரியும். ஜான் கீட்ஸ் அவன் ஒரு மெடிக்கல் பிராக்டிஷனராகவும் இருந்தான். அப்ப ஒரு சில பேரு தன்னை மறப்பதற்கு ட்ரக்ஸ் எடுத்துக்குவாங்க, இந்த மாதிரி அனஸ்தீசியா எடுத்துக்குவாங்க. ஆனா இவன் என்ன பண்ணான்? எதுவுமே இல்லாம அமைதியா இருந்தான். ஆனா இயற்கையை அவனை இழைத்து கொண்டது. போதும் நீ பட்ட கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நவ் யூ ஹாவ் அனதர் beautiful stanza number 8. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த போயம் போக போக. He will awake no more. அவன் இன்னமேட்டுக்கும் உயிரோட வரமாட்டான். ஓ never more. இந்த no moreக்கும் never moreக்கும் என்ன சார் பெரிய டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா, that shows how much P.V. Shelley was pained. never more ரொம்ப மியூசிக்கலா இருக்கும். நீங்க இந்த ரேவன் அப்படிங்கிற போயம் பை எட்கர் ஆலன் போ படிச்சீங்கன்னா, லேனோர் நோ மோர், லேனோர் நோ மோர்னு அந்த காக்கா வந்து தத்திக்கிட்டு இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கேயும் ஒரு யங் மேன் இருப்பான், அவனுடைய ஒய்ஃப் இறந்துருப்பான், அவளுடைய நினைவை மறக்க முடியாம இருப்பான் அந்த மோனர். அண்ட் வின்டர் சீசன்ல என்ன பண்ணுவான், யாருமே அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவான், ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள இருப்பான். ஃபுல்லா தேர் வில் பி ஸ்னோ. அந்த நேரத்துல ஒரு காக்கா வந்து அங்க அந்த ஆட்டிக் பிளேஸ்ல உட்காந்துட்டு என்ன பண்ணும், டொக் 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 டொக்னு கொத்திக்கிட்டு இருக்கும். அது அவனுக்கு எப்படி கேட்கும் அப்படின்னா, எலேனோர் நோ மோர். உன்னோட எலேனோர் திருப்பியும் வரமாட்டா, வர முடியாத இடத்துக்கு போய் விட்டா, அவனை நம்பாதே, அவன் வரமாட்டான். ஏன் வரமாட்டான்? அவன் வந்து எங்க போயிட்டான்? he has gone to the world of the dead. அதனால ரொம்ப அப்படியே மோன்ஃபுல் ஸ்டேட்ல எழுதுறாரு, கத்தி கதறி எழுதிட்டு இருக்காரு P.V. Shelley. Within the twilight chamber spreads apace the light of white death, and at the door invisible corruption wants to trace his extreme way to her dim dwelling place. இது எல்லாமே டெத்தை பத்தி சொல்றதுதான். The shadow of white death, அப்படியே எப்படி இருக்கான்? Invisible corruption, body is corrupted. His extreme way to her dim dwelling place. What is a dim dwelling place? அப்படியே பாடி வந்து பிரேக் ஆகிட்டு இருக்கு. அதை லிட்டரலா இவர் பாக்குறாரு. The eternal hunger sits, அப்படியே personification. The eternal hunger sits, but pity and awe soothe her pale rage
nor dared she to deface so fair a prey, till darkness and the law of change shall over his sleep the mortal curtain draw. என்ன சொல்றாரு? அவர் வந்து ஜான் கீட்ஸ் வந்து he became a victim to consumption. அவருக்கு என்ன வியாதி வந்துச்சு? கன்சம்ஷன் அப்படின்னா இட்ஸ் கால்ட் டியூபர்குலோசிஸ். ஓகே, அப்ப அந்த டியூபர்குலோசிஸ் வந்ததுல இருந்து யார் வந்து அவருக்காக வெயிட்டிங்ல இருந்தாவா? டெத் வாஸ் வெயிட்டிங் ஃபார் ஹிம். ஓகே, டெத் வாஸ் வெயிட்டிங் ஃபார் ஹிம். அந்த டெத் வந்து என்ன பண்ணுது? அவர் செத்ததுக்கு அப்புறமே அவருடைய பாடியை ஃபுல்லா தன்னகம் ஆக்கி கொள்ள முயற்சியில் இருந்தது. And the eternal hunger, the eternal hunger means the hunger of nature to take away this body and to make him a spirit. ஏன் அப்படின்னா நீங்க கீட்சியன் லெட்டர்ஸ் படிக்கணும். அதை படிச்சாதான் நீங்க இந்த இன்டர்பிரேஷன்லாம் கொடுக்க முடியும். அப்ப ஜான் கீட்ஸனுடைய லெட்டர்ல அவர் சொல்லியிருக்காரு, who is a poet அப்படின்னா a poet is a spirit. He is not a mortal man. அவன் வந்து உடம்புல இருக்கலாம், ஆனா அவன் வந்து ஒரு ஸ்பிரிட். அப்ப இந்த elements were waiting for to consume his body. What are the elements? பஞ்சபூதாஸ், நிலம், நீர், ஆகாயம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெடிக்கல் தியரி அப்படிதான் சொல்லுது. One of the medical theory states that the whole body was created because of the elements. The outer form was given by the elements, and what is inside the outer form is the divine, the spirit, the Jivatma's own image. Okay, sorry, the Paramatma's own image, the Jivatma இந்த உடலில் இருக்கிறது. அதனால இந்த உடலை சாப்பிட்டுலாம், அவரை வந்து ஆவி ஆக்கலாம் அப்படின்னு யார் வெயிட்டிங்ல இருந்தா? டெத் வாஸ் வெயிட்டிங். டெத் என்ன கலர் ட்ரெஸ் போட்டு இருந்துச்சுன்னு கேட்பாங்க. டெத் என்ன கலர் ட்ரெஸ் போட்டு இருந்துச்சு? அங்க இருக்கா? white. So it was waiting, and on the wait வந்து it came to an end when this man died. Okay, there was a curtain which was drawn. What is this curtain? The curtain refers to death. அவன் தூங்கிட்டான், கண்ணை மூடி நிம்மதியான நித்திரைக்கு போயிட்டான். அந்த வாழ்க்கை என்ற நாடகம் முடிவுக்கு வந்தது. தாயோடு வந்தது, நோய் கொண்டு போகும் நேரமமா அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல. என்ன படம்? நாடகம். கமலஹாசன் மூவி தான். அந்த பாட்டை வந்து வீட்டுல போய் அப்புறம் கேளுங்க. இதை முடிச்சுட்டு அந்த நாடகம் முடிகிற நேரம், அந்த ஃபைனல் ஃபேஸ் வந்துருச்சு, உச்ச காட்சி நடக்குதமா அப்படின்னு. அதே மாதிரி உச்ச காட்சி அவர் இறக்கும் போது the drama of life came to an end. அங்க கர்டன் போட்டாங்க, படம் முடிஞ்சிருச்சு, இவருடைய வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த எலமெண்ட்ஸ் ஆர் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு நவ் அங்க வந்து இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒருத்தர் அழுக போறாங்க. யார் இங்க அழுகுறா அப்படின்னா Byron is lamenting. Oh, weep for Byron, the quick dreams, the passion to wing ministers of thought அப்படின்னு பைரன் வந்து அட்ரஸ் பண்றாரு. டேய் நண்பா, என்னுடைய சகோதரா, நம்முடைய சகோதரன் இறந்து போயிட்டான் அப்படின்னு பைரனை பார்த்து இப்ப பிபி ஷெல்லி அட்ரஸ் பண்றாரு. The quick dreams, the passion to wing the ministers of thought, who were his flocks, whom near the living stream of his young spirit he fed. இது எல்லாமே ஜான் கீட்ஸை பத்தி. The quick dreams, he was a very great dreamer. The passion to wing the ministers of thought, அவருக்கு வந்த தாட் எப்படி இருந்துதான்? ஜான் கீட்ஸ்க்கு வந்த தாட், they were passionate winged ministers, very very passionate. Winged ministers அப்படின்னா very quick. Thought is described as passionate winged ministers. They were inside the mind of John Keats. அவங்க என்ன பண்ணாங்க? அப்படியே அவனுக்கு அந்த தாட்டுக்கு தீனி போட்டது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is nature which fed his thoughts. இயற்கை அவனுக்கு நிறைய தீனி போட்டது. அந்த தீனியை அவர் என்ன பண்ணாரு? தன்னோட ஏஜென்ட்ஸ் வழியா கேதர் பண்ணி என்ன பண்றாரு? ப்ராசஸ் பண்ணி நல்ல போயட்ரியா கொண்டு வந்தாரு. அந்த மனிதன் இப்போது இறந்து விட்டான். Did you understand that, teachers? Yes, sir. Okay, அடுத்தது stanza number 10. And one with trembling hand clasps his cold head and fans him with her moonlight wings and cries. அப்ப இயற்கையை என்ன பண்ணுது அப்படின்னா, ஜான் கீட்ஸை தன்னுடைய மடியில போட்டுக்குச்சு.
மடியில போட்டு எப்படி அவருடைய அப்பியரன்ஸ் இருக்கான் நேச்சர். இட்ஸ் வித் ட்ரெம்பிளிங் ஹேண்ட்ஸ். அவருடைய கைய நடுங்குது. ஐயோ போச்சே, என்னுடைய செல்ல பிள்ளை போச்சே, என்னை பத்தி பயங்கரமா கவிதை எழுதின பிள்ளை போச்சேன்னு சொல்லிட்டு நடுங்குது, கையெல்லாம் நடுங்கிருச்சு பார்த்தோன்னே. அது தூக்கி என்ன பண்ணுது, அவர் தலையா ஒரு கோல்டு ஹெட். கோல்டு ஹெட் மீன்ஸ் இட் இஸ் நோ மோர் வார்ம். when you think your head is warm, here cold head refers to a thoughtless head. கவிதை ஏற்ற முடியாத நிலையில் இருக்கக்கூடிய அந்த தலை. அந்த தூக்கி மடியில வச்சுக்கிட்டு என்ன பண்ணுது, கனவே அழுவுது. dreams are weeping because dreams were given life by John Keats. அந்த ட்ரீம்ஸுக்கு உயிர் கொடுத்தது யாரு? அந்த ட்ரீமுக்கு எப்படி சார் உயிர் கொடுக்க முடியும் அப்படின்னா, வார்த்தை உருவம் குடிச்சீங்கன்னா உங்களோட கனவுக்கு உயிர் கொடுத்த மாதிரி. கவிதை தான் உயிர். ஆனா அந்த உயிருக்கு அந்த உயிரா மாறினது அந்த அவருடைய கனவுகள். அந்த கனவுகள் இப்ப அவர் மடியில போட்டுட்டு அழுவுது, கத்தி கதறுது. எப்படி அழுவுது பாருங்க. and fans him with her moonlight wings and cries, our love, our hope and our sorrow is not dead. இந்த செல்லம் சாகல, எங்களுடைய அன்பான செல்லம். so dream is personified into one of the female mourners. dream is a mourner. This is personification here. Are you there, teachers? Is it follow பண்ணிட்டீங்களா? Who is mourning now in stanza number 10? Dream is a female mourner. அவரு அந்த ஃபீமேல் மோனருக்கு ரொம்ப டியரா இருந்தது யாரு அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரைட்டர் ஜான் கீட்ஸ். அப்ப ஜான் கீட்ஸ் சொல்றாங்க, யூ ஆர் அவர் லவ். எங்களை அதிகமா லவ் பண்ணது நீ தானே. பக்கத்து வீட்டுக்காரவங்களாம் அழுவாங்கல்ல, செல்லம் எப்பொழுதும் எங்களை பார்த்தீங்கன்னா சித்தி, ஆன்டி, அம்மா, பெரியம்மா, சின்னம்மா அப்படின்லாம் சொல்லுவியே, அக்கா அப்படின்னு சொல்லுவியே, இப்படி இல்லாம போயிட்டியே, உங்க மேல பெரிய நம்பிக்கை வச்சிருந்தோமே அப்படின்னு இவங்களும் அழுகுறாங்க. இல்ல இல்ல எங்க செல்லம் சாகல அப்படின்னு சொல்லி ஒரு சில பேரு அப்படியே கொஞ்சம் பாசிட்டிவா பேசுவாங்க. அந்த மாதிரி அவர் love, our hope, our sorrow is not dead. இன்னும் சாகல. see on the silken fringe of his faint eyes. அவன் கண்ணை பாருங்க, இன்னும் சாகாத மாதிரியே இருக்கு. அந்த கண்ணு எப்படி இருக்கான்? see the silken fringe of his faint eyes. faint அப்படின்னா ரொம்ப வீக்கான கண்கள். செத்து போன கண்ணு எப்படி இருக்கும்? கொஞ்சம் மூடியும் மூடாமையும் இருக்கும். அப்ப அந்த கண்ணை பார்த்து சொல்றாங்க, அந்த கண்ணை பாருங்க, அந்த கண்ணு எப்படி இருக்கான்? இட்ஸ் லைக் dew upon sleeping flower. look at the comparison, like simile. சூப்பரான ஒரு simile. அந்த கண்கள் மூடியும் மூடாமல் இருக்குமே, அது எப்படி இருக்கான்? எதுக்கு கம்பேர் பண்ணிருக்காங்க? இட்ஸ் லைக் a dew upon a sleeping flower. தூங்கக்கூடிய மலரின் மீது இருக்கக்கூடிய பனித்துளி போல, பூவின் மீது இருக்கக்கூடிய பனித்துளி போல. there lies a tear some dream has loosened from his brain. அந்த கண்ணு லைட்டா திறந்து இருக்குது. எப்படி இருக்கு அப்படின்னா, பூவின் மீது தூங்கி கொண்டிருக்கிற பனித்துளி போல. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இவன் ஏதோ கனவு உலகில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறான் என்று நினைக்கிறேன். அவன் சாகவில்லை. எப்படி சாக முடியும்? ஏன் அப்படின்னா, இவனுடைய மைண்ட் எப்பொழுதுமே ஒரு கற்பனை உலகத்துல தான் இருக்கும். ஏதோ ஒரு அழகான விஷயத்த என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கிரகித்து கொண்டிருக்கும். அப்ப இவன் ஒரு ஆழ்ந்த கற்பனையில் இருக்கிறான் என் செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரீம்ஸ் அவங்களையே தேற்றிக்கிறாங்க. Are you the teachers? Look at the phrases. இந்த கடைசியில phrase இருக்கு பாருங்க. Lost angel of a ruined paradise. He is the lost angel of a ruined paradise. அவனுடைய பாடியை சொல்றான், இந்த பாடி பாரடைஸ் போல. அதுக்குள்ளார இருந்த ஏஞ்சல் தான் இந்த ஏஞ்சல். இந்த ஏஞ்சல் இப்போது இல்லாமல் போனது. எல்லாமே ரொம்ப ஹைப்பர்போலிக் ஸ்டேட்மெண்ட். he is an angel but a lost angel. இவனுடைய உடம்பு எப்படிப்பட்ட உடம்பு? பளிங்கி மாதிரி வச்சிருந்தான். ஆனா இன்னைக்கு அது என்னாச்சு? இன்னைக்கு பாலமா வெடிச்சிருச்சு. ஏன்? ரொம்ப நேரம் வச்சு அழுதுகிட்டு இருந்தா என்ன ஆகும்? ஐஸ் பெட்டியில வைக்கணும், வைக்கலைன்னா கஷ்டம்.
ஒரு ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் பாலமா வெடிச்சிரும். அதுல இருந்து என்ன ஆகும், சம் கைண்ட் ஆஃப் லிக்விட் ஸ்டஃப் வில் கம் அண்ட் இட் வில் ஸ்டார்ட் ஸ்மெல்லிங். இப்ப அந்த விஷயம்லாம் பாக்குறாரு. பாடி எப்படி மெயின்டைன் பண்ண, அந்த பாடி இப்படி போச்சே. she knew not it was her own, as with no strain she faded like a cloud which had overwept in rain. அந்த பாடியை சொல்றாரு. பாடி, okay, the body of John Keats, okay, faded like a cloud which had overwept in tears. அதிகமா அழுது அழுது அந்த பாடியை என்னாச்சு, அது அப்படியே உடஞ்சி தண்ணியெல்லாம் வருது. அதை பார்த்து சொல்றாரு அது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு கிளவுடு வந்து மழை பொழியக்கூடிய ஒரு கிளவுடு மாதிரி அந்த பாடி இருக்கு, வெள்ளை வெளியேன்னு மாறிடுச்சு. Did you follow this, teachers? Yes, sir. ஓகே, இப்ப பாடி வந்து இந்த மாதிரி அப்படியே உடைந்து போறது. we call it as degrading, disintegrating. so அவர் அந்த disintegrating பாடியை வந்து சொல்றார், body is disintegrating, body is disintegrating. அப்போ டிஸ்இன்டிகிரேட் ஆகாம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்ல ஒரு கிறிஸ்டியன் கல்ச்சர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாடியை வந்து எம்பாம் பண்ணணும்னு ஒரு முடிவு பண்ணுவாங்க. அழுகாமல் இருப்பதற்காக அந்த வாசனை திரவியங்கள்லாம் தடவி அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு மாதிரி பதப்படுத்தி வைப்பாங்க. ஈஜிப்சியன்ஸுக்கும் அந்த பிராக்டிஸ் இருந்தது, அந்த வெஸ்டர்ன் வேர்ல்டுல இருந்த ஈஜிப்சியன்ஸுக்கும் இந்த கிறிஸ்டியன்ஸுக்கும் இந்த ஒரு பிராக்டிஸ் இருந்தப்ப இவருடைய பாடியை எம்பாம் பண்ணலாம்னு முடிவு பண்ணாங்க. அந்த எம்பாம் பண்ணது யாரு அப்படின்னா, மனிதர்கள் அல்ல, இயற்கையே அவருடைய பாடியை எம்பாம் பண்ண முயற்சியில் இருந்ததாக இந்த கவிதையில் யாரு சொல்றான், பி.பி. ஷெல்லி சொல்றாரு. Who does the job of embalming the body of John Keats? Nature. Nature. One from lucid urn of strawy dew washed his light limbs as if embalming them. Lucid urn. Urn அப்படின்னா a structure which is used to bury the dead. அப்ப மேலிருந்து வானமே இவருக்காக அழுதுது. நட்சத்திரங்கள் எதை அனுப்பியதான், மேல இருந்து இவருடைய பாடி எம்பாம் பண்றதுக்கு அங்கிருந்து பனித்துளிகளை அனுப்பியது. பனித்துளியை அனுப்பி இவருடைய பாதங்களை என்ன பண்ணுச்சு, கழுவியது, கழுவி சுத்தம் செய்தது. சரியா? அப்ப ஸ்டார் இஸ் personified into a female who washes the legs of the master. again another biblical allusion. இயேசு ஒரு 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 பாரிசி வீட்டுக்கு போயிருந்தாரு, பந்திக்கு போயிருந்தார். அவர் போன போது அங்க ஜூயிஷ் கஷ்டம் என்ன அப்படின்னா, ஒருவரை நீங்க வீட்டுக்கு வர்றீங்க கூப்பிடுறீங்க அப்படின்னா, வீட்டுக்கு வந்தோன்னா அவர்களுக்கு கால் கழுவுறதுக்கு தண்ணி கொடுக்கணும், கால் கை கழுவுறதுக்கு தண்ணி கொடுக்கணும், அப்புறம் அந்த கால் கையை துடைக்கணும், அதுக்கப்புறம் தலைக்கு நறுமண தைலம் வைக்க வேண்டும், அதற்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டெசர்ட்ஸ் இந்த மாதிரி வரிசையை கொடுக்கணும். இப்படி ஒரு ரிச்சுவல்ஸ் வச்சிருந்தாங்க, ஒரு ஃபாலோ அப். ஆனா அந்த மனிதர் என்ன பண்ணாரு, கூப்பிட்டாரு இயேசுவை கூப்பிட்டு இது எதுவுமே செய்யல. ஆனா அந்த ஊர்ல ஒரு சோ கால்ட் பேட் கேர்ள் ஒருத்தி இருந்தா. அந்த பேட் கேர்ள் வந்து நவ் ஷி ஹஸ் ரெஃபார்ம்ட் ஆஃப்டர் லிசனிங் டு த சர்மன்ஸ் ஆஃப் ஜீசஸ். அவர் வந்து என்ன, தன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டார். ஆனா மக்கள் இன்னமும் அவளை என்ன பண்ணாங்க, ப்ராஸ்டிடியூட் அப்படின்னு தான் கால் பண்ணாங்க. அவளை இன்னும் கையும் மெய்யுமாக பிடிக்கல, பிடிச்சிருந்தா கல்லால் அடிச்சு கொண்டிருப்பாங்க யூத மரபுப்படி. ஆனா அந்த பெண்மணியை வந்து என்ன பண்ணாங்க, அவுட்காஸ்ட் மாதிரி பார்த்தாங்க. அந்த பெண்மணி என்ன பண்றா, யாருக்கும் தெரியாம கையில ஒரு 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 சின்ன குடுவையில வாசன திரவியம் கொண்டு வந்தா. தனது கண்ணீரால் இயேசுனுடைய பாதத்தை அவள் கழுவினாள், அவருடைய தலைக்கு நறுமண தைலம் தடவினாள் அப்படின்னு அங்க இருக்கு. அவள் தன்னுடைய கண்ணீரால் அவரது பாதங்களை கழுவினால், தன்னுடைய கூந்தலை எடுத்து அந்த பாதத்தை வந்து துடைத்து விட்டாள் அப்படின்னு பைபிள் இருக்கு. அப்ப பக்கத்துல இருந்தாலும் என்ன சொன்னாங்க, என்ன இந்த ஆளு வந்து பெரிய ஸ்பிரிச்சுவல் மேன்னு சொல்றாங்க, இவர் கடவுளுடைய மகன்னு சொல்லிக்கிறாரு, ஆனா இந்த மாதிரி மோசமான லேடியை பக்கத்துல அனுபவிச்சிருக்காரு, இவர் நல்லவரா இருக்க முடியுமா அப்படின்னு. அப்ப அந்த நேரத்துலதான் ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த கூட்டத்தை பார்த்து சொன்னாரு, தன்னுடைய ஹோஸ்ட பார்த்து, நீ இதெல்லாம் பண்ணல, ஆனா உண்மையாலுமே ரொம்ப ஹம்பிளா, ஒரு பெண்மணிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா ஹேர். ஆனா அவ என்ன பண்றா, உண்மையாவே ரொம்ப ஃபீல் பண்ணி
நான் ஒரு காட் ஒரு சன்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால என் கண்ணை வந்து அவ வந்து ரொம்ப ஹம்பிளா என்னுடைய பாதத்தை கழுவுனா, தட் இஸ் a sign that she has accepted her sins. அப்ப அந்த பெண்ணை பார்த்து சொன்னா, sin no more, go and be happy அப்படின்னு அனுப்பி வச்சார். அப்ப இயற்கை அழுதுது, அந்த 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 பர்டிகுலர் இமேஜ் அப்படியே எங்கேயோ ஓவர் இம்போஸ் பண்றாரு. Stars as women, they wanted to embalm their hero. Who is the hero? ஜான் கீட்ஸ். அப்ப ஜான் கீட்ஸ் உடைய பாடிய எம்பாம் பண்ணுச்சு. another clipped her profuse lock, தன்னுடைய லாக் ஆஃப் ஹேரை கட் பண்ணி அத அங்க இருந்து ஒரு ஸ்டார் தூக்கி போட்டுச்சு. எவ்வளோ அல்யூஷன்ஸ் இருக்கு, இதான் ரொமான்டிக் போயம். Did you get that, teachers? ஒரு ஸ்டார் என்ன பண்ணிச்சான், தன்னுடைய லாக் ஆஃப் ஹேர் அதை கட் பண்ணி it threw from there as a wreath upon him like an anadem. Anademna garland. தன்னுடைய முடிய அப்படியே கத்திரிச்சு வானத்துல இருந்து ஒரு ஸ்டார் தூக்கி போட்டுச்சு. அது எப்படி வந்து ஜான் கீட்ஸ் மேல விழுந்துச்சு? It fell like a garland. ஒரு மலர் மாலையாக யார் மேல விழுந்துச்சான்? கீட்ஸ் மேல விழுந்தது. பாருங்க, இயற்கையே வந்து இவருக்கு இரங்கல் தெரிவிக்க பலவிதமான செயல்களை செய்யுது. which frozen tears instead of pearl began, another in her willful grief would break her bow and winged reeds as if to stern a greater loss with one which was more weak and dull and barbed fire against his frozen cheek. இப்ப எல்லா எலமெண்ட்ஸும், இயற்கையில இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் எப்படி ஆயிடுச்சு? அப்படியே ஃப்ரோசன் சீக்கோட மாறிடுச்சு. அப்படியே இறுகிய போன நிலையில மாறிட்டாங்க. உணர்வற்ற நிலையில அப்படியே உட்கார்ந்து அழுது அழுது அப்படியே என்னாச்சு, உறைந்து போயிருக்கு. அதுல ஒரு ஸ்டார் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, விரக்தியில என்ன பண்ணுச்சான், will break her bow and winged reed. அதுல ஒரு ஸ்டார். அகைன் அனாலஜி என்ன அப்படின்னா, நீங்க கியூபிட் அப்படின்னு ஒரு கேரக்டர் தெரியுமா கிரீக் மித்தாலஜில? What is the instrument which was, I think somebody is using the screen touch, and idu mattum konjam erase pannirunga teachers, the green line, because it will be disturbing to the one who is getting back. Don't touch the screen and tamper with the screens, please. Okay, I cannot do anything. You people who have done it must rectify it. இப்போ the allusion is Cupid himself was upset. Cupid is a god of love. அவர் என்ன சொல்லிட்டாரு, யோ ஜான் கீட்ஸே இறந்துட்டாரு, என்னை பத்தி அதிகமா லவ் பத்தி பேசின ஒரு ரைட்டரே இல்ல, இன்னமேட்டு எதுக்கு எனக்கு பவ் ஆரோ அப்படின்னு சொல்லிட்டு விரக்தியில அந்த போ ஆரோவே உடைச்சு போட்டாரு. இன்னமேட்டுக்கு வர்றவங்க எல்லாம் இவரை மாதிரி கவிதை எழுத முடியுமா? என்ன புகழ்ந்து கவிதை எழுத முடியுமா? முடியாது. அதனால போட்டான், ஜான் கீட்ஸ் போயிட்டாரு, அதனால நான் என்ன பண்ண போறேன், என் வேலையை நான் செய்ய போறது இல்லை அப்படின்னு விரக்தியில அதுவும் உடைச்சு போட்டதாக இங்க ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. allusion to Cupid's action, Cupid's sorrow. Did you get that? Cupid ரொம்ப சாரஃபுல்லா மாறிட்டாரு. ஏன் மாறிட்டாரு? ஜான் கீட்ஸ் இறந்துட்டாரு. Right? Did you get that, teachers? இப்போ ஜான் கீட்ஸ் உடைய ஐஸ பத்தி சொல்லிட்டாங்க, அவருடைய ஃபீட்டை பத்தி பேசிட்டாரு. இப்ப அடுத்தது என்ன பண்றதுன்னா, அப்படியே கொஞ்சமா அந்த பாடியில இருக்க ஒவ்வொரு பார்ட்டா பத்தி பேசிட்டு வர போறாரு. He is going to speak about the mouth of John Keats. Okay, ஜான் கீட்ஸ் உடைய மவுத்த பாக்குறாரு. அப்படியே யாரு பாக்குறா? ஓகே, அவரு அந்த மவுத்த பார்த்துட்டு சொல்றாரு, another splendor. அவனுடைய பாடியே வந்து ஒரு ஒண்டர் சார். அதுல ஏற்கனவே கண்ணு, அது கனவோடு லிங்க் ஆனது. இப்ப மவுத், another great splendor, another great beautiful thing about him is his mouth. அந்த மவுத் பாருங்க இன்னும் ஓப்பனா தான் இருக்கு. that mouth whence it was owned to draw the breath which gave it strength to pierce the guarded with. சொல்றாரு, இந்த வாயில இருந்து தானே கிரேட் ஐடியாஸ் வெளியில வந்தது.
இந்த வாய் வழியா தான் என்னாச்சு, காத்து மட்டும் இல்ல, ஒரு அழகான இன்டெலெக்சுவல் போயட்ரி, ரொமான்டிக் போயட்ரி வெளி வந்தது. விட்டு அப்படின்னாவே இன்டெலெக்சுவல் ஹியூமர் அப்படின்னு அர்த்தம். எவ்வளவு விட்டியா பேசுவான், எவ்வளவு அழகா கவிதை பேசுவான். அந்த காத்து வெளியில போனதுனால அந்த வாய் பாருங்க இன்னமும் ஓப்பனா தான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னமும் அவன் ஏதோ சொல்லதான் வர்றான்னு நினைக்கிறேன். And pass into the panting heart beneath with lightning and with music. அந்த வாயில இருந்தா அழகான கவிதை வந்தது. அந்த கவிதை எப்படி வருது, மியூசிக்கா வருது, லைட்னிங் மாதிரி வருது. The damp death quenched it caress upon his icy lips. அந்த லிப்ஸ் ஒரு காலத்துல மியூசிக்கா வெளிவந்த லிப், அசைந்து கொண்டே இந்த லிப் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு, இட் ஹஸ் பிகம் ஐசி லிப். அண்ட் அந்த ஐசி லிப் இருக்குல்ல, அந்த வாய்ஸ், the voice lip, அதை எதுக்கு கம்பேர் பண்றாங்க, a dying meteor strains a wreath of the moonlight vapor. a dying meteor, அவன் வாயில இருந்து கடைசியா வெளிவந்த அந்த சப்தம் இருக்குல்ல, அது எது மாதிரி இருந்தது அப்படின்னா, it was like a dying meteor. A dying meteor. What do you mean by meteor, teachers? அங்க ஒரு மெட்டஃபர் அது. What do you mean by dying meteor? Yes, meteor. What is the name of the word? What is the meaning of the word meteor? Eri Natchatram. A star which is losing its light. Upper, there was music which was coming as the last. அப்ப அவன் இன்னமேட்டுக்கு அவன் பேச மாட்டான், அங்கிருந்து வந்த அழகான ஒளி இனிமேல் வராது அப்படின்னு ஒவ்வொரு பகுதியா ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டு வர்றார். Did you get that, teachers? இந்த ஐடியா உங்களுக்கு புரிஞ்சுதா? அடுத்த ஸ்டான்ஸா போயிடலாமா? Yes, sir. Now stanza number 13. அப்போ one by one there are people who are coming to mourn the death of John Keats. Who are the visitors who came to pay homage to John Keats? அப்படிங்கறத இங்க சொல்ல போறாரு. The visitors who came to mourn the death of John Keats யாரு அப்படின்னா, number one, mourners. Mourners of JK. Number one, desires. Desires அப்படின்னா, டிசையருக்கு நம்ம தமிழ்ல என்னென்ன மீனிங் வச்சிருக்கோம்? ஏக்கம், எதிர்பார்ப்பு, ஏக்கம், எதிர்பார்ப்பு, ஆசை. அப்ப ஏக்கங்கள் ஹியூமன் ஃபார்ம்ல வந்துச்சு, பெர்சானிபிகேஷன். இது ஃபுல்லாமே பெர்சானிஃபைடு. இந்த போயட்ரியில அதிகமான பெர்சானிபிகேஷன் அப்படிங்கிற டிவைஸ் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் மெட்டஃபர், சிமிலி. அப்ப இங்க பாத்தீங்கன்னா all abstract things are personified. Personified abstract forms. As mourners. யார் யார் வந்தாங்க அப்படின்னா, number one, desire வந்துச்சு. Number two, adorations. Adoration அப்படின்னா, you are considering certain thing to be great. அது வந்துச்சு. Then winged persuasions. Persuasion. What do you mean by persuasion in Tamil? தூண்டும் சக்தி, தூண்டு விதமாக பேசக்கூடியது. ஒரு விஷயத்த, நல்ல விஷயத்த செய்ய வைப்பதற்காக நம்ம பேசி ஒருத்தரை சமாளிப்போம் இல்லையா, அதுதான் persuasion. And persuasion is described using the word winged. Winged persuasion வந்துச்சு. அப்புறம் veiled destinies. டெஸ்டினா இலக்கு. அப்ப இவருடைய கவிதைகள் எல்லாமே அது உள்ள இருந்த எல்லா எலிமெண்ட்ஸுமே வெளியில வருது. ஹோப் வருது, பயம் வருது. அண்ட் twilight fantasies. twilight fantasiesம் இவரை பார்க்க வருது. அது இல்லாம even sorrow cannot be idle. அது தன்னுடைய ஃபேமிலியோட வருது. Who came with a family அப்படின்னா, sorrow came with her family of sigh. பெருமூச்சு. ஒருத்தவங்க உட்காந்து அழுவும்போது
போனிய என் சாமி அப்படின்னு இழுப்பாங்க இல்லையா, தட் இஸ் ஐயோ அப்படின்னு அந்த அப்படிங்கிற அந்த சத்தம் எல்லாம் குடும்பத்தோட வருதான். அதுக்கப்புறம் pleasure blind with tears led by the gleam of her own dying smile. அப்படியே இந்த புன்னகை அது வந்து அப்படியே செத்து கொண்டு இருக்கிறது, அதுவும் ரொம்ப விரக்தியில இருக்கு. இப்ப இது எல்லாமே எங்க வராங்க? they are coming to mourn the death of John Keats. Okay, and now the climate that is described is, இப்ப ஜான் கீட்ஸ் இறந்து போயிருக்காரு. அப்ப ஜான் கீட்ஸ் இந்த இறப்பின் காலம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம 4 சீசன்ஸ் இருக்கு, சம்மர், வின்டர், ஸ்ப்ரிங், ஆட்டம். எந்த டைம்ல வந்து இலையுதிர் காலம், அந்த இலைகள் எல்லாம் உதிர்ந்து அந்த மரமே கலர் மாறும் அப்படின்னா ஆட்டம் சீசன். ஆட்டமை பத்தி கீட்ஸ் ஒரு ஓடு எழுதியிருக்காரு, டு ஆட்டம். அப்ப அதையும் இங்க லிங்க் பண்ணி என்ன சொல்றாருன்னா, அந்த ஆட்டம் சீசன்ல நடக்கக்கூடிய எல்லா இயற்கையான விஷயங்கள் எல்லாமே ஒரு ஹியூமன் பீயிங் ஃபார்ம்ல வந்து யாருக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கு? கீட்ஸுக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கின்றன. Okay, we will break here, teachers.